பீக்கங்காய் கிரேவி செய்ய போகிறேன். 1/2 கிலோ இருக்கும் பீக்கங்காய். இது தோல் சீவி நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். சாப்பாட்டு எண்ணெய் எவ்வளோ அளவோ அது வெங்காயம் வதக்குற மாதிரி எண்ணெய் ஊற்றுக்குங்க. 1 ஸ்பூன் கடுகு, ஜீரகம் 1 ஸ்பூனு, உளுந்து 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிடுங்க. கருவேப்பிலை, தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் தக்காளி ஒரு டேஸ்ட்டுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. சீக்கிரம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள், பீக்கங்காய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு லேசாக போட்டுக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். மூடி போட்டு நல்லா ட்ரையாக விடுங்க. நல்லா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, எவ்வளோ வேணுமோ காரம் போட்டு நல்லா ட்ரையாக வதக்கி விடுங்க. நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகணும். தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தரகாரி பிடிக்காதுங்க விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரைஸ்க்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நான் போகிற வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எது டவுட்டாக இருந்தால் கேளுங்க. அது தகுந்த மாதிரி நானும் வீடியோ போடுறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. பீக்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்காய் பாலும் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. பாய் பாய்.